நம்ம தமிழ்நாட்டில் டிஎன்பிஎல் அதாவது செய்தித்தாள் துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் உங்களுக்கு தேர்வும் கிடையாது அண்டு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரெஷர் இருந்தாவே அப்ளை பண்ணலாம். எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் வந்து தேவையில்லை. சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 33,500 உங்களுக்கு பர் மந்த் சேலரி இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/12/2024 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ண மறந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டிஎன்பிஎல் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், அதாவது உங்களுக்கு நியூஸ் பேப்பரெல்லாம் தயாரிப்பாங்கன்னா அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து தான் இங்கே டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சைடில் 3 டாட் இருக்கும். அதில் கேரியர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கேரியர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வித் ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்து எப்போ வெளியிட்டாங்க அண்ட் எப்போ அப்லோடு பண்ணாங்க, அந்த டைமு, பப்ளிஷோட டைமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டைரெக்டாக உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன பொசிஷனுக்காக உங்களுக்கு வந்து இது வெளியிட்ருக்காங்க அப்படின்ற எல்லாமே டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட்டு, சரிங்களா? தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் ப்ரெஸ் லிமிட்டட்லேருந்து தான் வந்திருக்கு. இது எதுக்கு கீழே வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரைஸ் கீழே தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வேலை செய்யுது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணூர், திருச்சி, சென்னை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சில டிஸ்ட்ரிக்டில் வந்து கம்பெனி வந்து வேக்கன்சிஸு காலியாக இருக்குது. அந்த வேக்கன்சிஸை நிரப்புறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து வெளியிட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆப்ரேட்டருக்காக ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. டிஎன்பிஎல் யூனிட்டில் 1க்கும் அண்ட் யூனிட் 2க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். அண்ட் ஜென்ரல் மேனேஜர் ஃபினான்ஸுக்காக ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது சென்னையில் இருக்கிற ஆஃபீஸஸ்க்காக. அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஹெச்ஆருக்காக 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஆஃபீஸில் ஒரு வேக்கன்சியும் அண்ட் டிஎன்பிஎல் யூனிட் 1க்காகவும் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைன் பிளான்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இது வந்து டிஎன்பிஎல் யூனிட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆஃப்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வித்தின் இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆச்சோ வித்தின் 15 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷனால் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற www.tnpl.com careers அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகிரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனும் வந்து பார்த்திங்கன்னா 4/12/2024 ஓப்பன் ஆகிருக்கு. அண்டு க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 18/12/2024 அன்றைக்கி ஈவினிங் 5 PM வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான், சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு சென்னையில் தான் இருக்குது. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு நியூஸ் பேப்பர், அதாவது நியூஸ் பேப்பர் பிரிண்ட் கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான், சரிங்களா? ப்ரைவேட்டெல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டருக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிகிரி இன்ஜினியரிங் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங்கில் வந்து எது இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 37 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது ரிலாக்ஸேஷன் இருக்கோ அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி உங்களுக்கு
ஆனுவல் இன்கமும் கொடுத்துருக்காங்க. அண்டு மந்த்லி இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 1,30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். இதில் 30% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃப், அதாவது உங்களுக்கு டியூரேஷன் பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இந்த ஜாப் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஏ அல்லது சிஎம்ஏ. சிஏனாக்க கேரக்டர் அக்கௌண்டண்ட்டும் அண்டு கோஸ்ட் அண்ட் மேனேஜர் அக்கௌண்டண்ட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். நீங்கள் வந்து 49 இயர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ரிலாக்ஸேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலாக்ஸேஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 29 இயர் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா கார்பரேட் ஆஃபீஸஸ் அண்ட் சென்னையில் தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கான சேலரியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 lakh மேலே தான் இருக்குது. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்காக வந்து பார்த்திங்கன்னா உமன் ரிசோர்ஸ்க்காக 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசர்வேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமாக ஆர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு, சயின்ஸு, இன்ஜினியரிங், டிகிரி அண்ட் ஃபஸ்ட் கிளாஸை வந்து பார்த்திங்கன்னா 2 year அதாவது ஃபுல் டைமாக வந்து எம்ஏ நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 27 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. ஃப்ரெஷர் இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான லொக்கேஷன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு வேக்கன்சியும் அண்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கண்ணூரில் வந்து ஒரு வேக்கன்சியும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 2 year உங்களுக்கு இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 35,500 ரூபாயும் அண்ட் 37,800 ரூபாயும் செகண்ட் இயர் வந்து கிடைக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரைன் பிளான்ட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4 year பிஎஸ்சி அக்ரிகல்ச்சரோ அல்லது ஃபாரஸ்ட்ரியோ நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன், அதாவது பிசி, எஸ்சி, எஸ்சி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷனோட ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஎஸ்சி பாட்னி முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் 27-30 இயர் வரைக்கும். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷரே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 year டியூரேஷன் இருக்கும். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 33,500 ரூபாயும் செகண்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 37,800 ரூபாயும் பர் மந்த் வந்து சேலரி இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த ஜாபுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், உங்களுக்கான பயோடேட்டா அது வந்து ஓப்பன் ஆகிடும். தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்டு அப்ளிகேஷனோட பயோடேட்டா அப்ளிகேஷன் இது தான். ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபுல் நேம் கேப்சரில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் வித் மெயிலோடையோட நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு ஏஜ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பிளேஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் அண்டு உங்களுடைய ரிலிஜன், நேஷ்னாலிட்டி அண்ட் நீங்கள் என்ன காஸ்ட், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேரிடா அன்மேரிடா அண்ட் விடோவாக இருந்தாலும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான ஏஜ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அண்ட் ரிலாக்ஸேஷன் இருந்தாலும் இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு சைல்டு அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா மதர் டங், அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் வந்து எழுத, படிக்க அண்ட் ரைட் பண்ண எத்தனை லாங்குவேஜ் தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து எப்போ பாஸ் பண்ணீங்க அண்டு எந்த கிரேடில் பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர் அண்டு சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்டில் அண்ட் நீங்கள் வந்து எந்த இடத்துல படிச்சிங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை வந்து கேட்டிருக்காங்க. அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணிங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிங்க அண்டு உங்களுடைய டைம் டோட்டல் பீரியட் எவ்வளோ இருக்குது, எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அண்டு இதுக்கான சேலரி எவ்வளோ, உங்களுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த என்ன சொல்கிறது நேச்சுரல் ஒர்க்ஸை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்லில் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க. டிஎன்பிஎல்லில் யூ கேன் செலக்ட் டு ஜாயின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி எங்கேயாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதையும் கொடுத்துக்கோங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, நோன்னா நோன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய பிளேஸ் அண்ட் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
எல்லாமே நீங்கள் வந்து இதில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ளேஸ் அண்ட் டேட்டை வந்து கொடுத்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சிக்னேச்சரை போட்டு இவங்க கொடுத்துருக்குற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அட்ரஸை மாற்றி வந்து சென்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க வந்து கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் நியூஸ் பிரிண்ட் எடுக்கிற கம்பெனியில் வந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட, வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பு வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.